நடத்தி வந்தா. நீங்கள் நினைப்பீங்க, நான் இப்போதானே ரட்சிக்கப்பட்டேன், நான் 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. இல்லை இல்லை, ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, என்ன சொல்லப்போனால் தாயின் கருவில் உருவாக முன்னே, கருவில் இருந்தே என்னை நீங்கள் பாதுகாத்து வந்தீங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா எத்தனை கருவிலிருந்தே நம்மை பாதுகாத்து வந்தார். எந்த சேதம் அணுகாமல், கலைந்து விடாமல் ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள நம்மை கொண்டு வந்தாரே அப்பா. கருவிலிருந்து என்னை பாதுகாத்து வந்தீரப்பா. இதுவரைக்கும் நீங்க தான் நடத்தீங்க, இனிமேல நீங்க தான் நடத்த போறீங்க. எத்தனை பேர் விசுவாசித்து சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே என்னை நடத்தி வந்தீரப்பா. ஆண்டவரே, நீரே என்னை நடத்தி வந்தீர் ராஜா. அப்பா, நீர் என்னை சுமந்து வந்தீர். ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறவர். ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்தேன், இனிமேல் உன்னை நடத்துவேன் உன் நரை வயது வரைக்கும். அம்மாமார்க வயசாயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. உன் நரை வயது வரைக்கும் நானே உன்னை ஏந்துவேன். கடைசி காலத்தில் எல்லாரும் கைவிட்டாங்க நினைக்க வேண்டாம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவீங்கப்பா. ஒரு அருமையான பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவருடைய 42வது வால்யூமில் எழுதின நல்ல ஒரு பாடல். கருவில் இருந்தே என்னை தாங்கி வந்தே, உம்முடைய கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர், உம்முடைய இரக்கத்தினாலே என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். கருவிலிருந்து தாங்கி வந்தே, அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையோடு அப்படி அட்டாச் பண்ணி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. பார்த்தே பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். சொல்லுங்க. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர். நன்றியா இயேசையா, நன்றியா இயேசையா, நன்றியா இயேசையா, நன்றியா இயேசையா.
உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்கப்பா. என்னை உயர பறக்க வைக்கிறீரே, கண்மணி போல என்னை பாதுகாக்கிறீரே. கரைபடாமல் காத்து வருகின்றேன். நன்றி ஐயா, இயேசையா. சத்தமாக சத்தத்தை உயர்த்தி இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. ஆராதனை மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்க போகிறோம். இந்நாள் வரை தாங்கினீர் இரக்கத்தினாலே. தாங்கினி தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி அப்பா. என்னை எத்தனை முறை தாங்கினீரப்பா, என்னை எத்தனை முறை தப்புவித்தீரப்பா, எத்தனை முறை என்னை சுமந்தி சுகம் தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா, இயேசையா, 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 நன்றி ஐயா, இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் சுமந்து தீர்த்தீரே. நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் சுமந்து தீர்த்தீரே. நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா,
மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. என்னை தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை. என்னை ஏங்குதையா சுமக்குதையா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? தாங்குதையா கர்த்தர் தான் உங்களை தாங்குகிறாரா? கர்த்தர் தான் உங்களை சுமக்கிறாரா? சுமக்குதையா உங்க கிருபை. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்கி வந்தேன் இரக்கத்தினாலே. இந்த காலவேளை எத்தனை பேர் சொல்றீங்க? நமக்கு எல்லாருக்கும் தகப்பன் இருக்கலாம், தாய் இருக்கலாம். தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளாகிலும் தகப்பனுடைய அன்பை இழந்து தாயினுடைய அன்பை நீங்கள் பார்த்து இறுதியில் என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு தாயும் தகப்பனுமாக எந்த வேளையிலும் நம்முடைய பெற்றோர்களுக்கெல்லாம் பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன் தாயும் பரமபிதாவர் ஒருவரே தகப்பன் போல என்னை சுமந்து சென்றீரே. இப்போ நீங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தாப்பா, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து வருகிறீரப்பா. ஒரு தாயை போல ஆற்றி தேற்றி உணவளிக்கிறேன். எங்க அம்மா என்னை புரிஞ்சுக்கலையே, எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கலையே, என்னை யாரும் ஆறுதல் படுத்தலையே, என்னை தேறுதல் படுத்தலையேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். கரங்களை உயர்த்தி தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. என்னை தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. கருவிலிருந்து
ஆண்டவரே இவ்வளோ நேரம் உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு காலைதோறும் புது கிருபையை தந்தவர் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய புது கிருபையை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய புது கிருபையினால் நிரப்புவீராகப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.